தேசிய மாதிரி ஆய்வுகள் துறையினுடைய இயக்குனர் கீதா சிங் ரத்தோர் தான். அவங்க தான் இந்த அமைச்சகம் இந்த குழுவை கலைக்க அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது அப்படிங்கிற இமெயிலை அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. இமெயிலில் அனுப்பியிருக்காங்க அந்த உறுப்பினர்களுக்கு, அதாவது இந்த 14 பேர் கொண்ட ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய உறுப்பினர்களுக்கு அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. சார் பேசும்போது சொன்னார், சாம்பிள் சர்வே எடுக்கக்கூடிய நேஷனல் சாம்பிள் சர்வே எடுக்கக்கூடியவர்களுக்கும் இந்த புதிதாக அமைத்த இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய உறுப்பினர்களுக்கும் சில கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிறத நான் சொல்லலை சார், அவர் தான் சொன்னார். சரிங்களா, அவர் தான் சொன்னார். பொதுவாக இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சாங்க அப்படின்னா இந்த கமிட்டியினுடைய வேலை என்னவாக இருக்கும் சார்? சார், இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது ஜூலை 2023 தான். 2023 இந்த கமிட்டி அமைக்கப்படுது. 14 பேர் கொண்ட கமிட்டி. அதில் பொருளாதார நிபுணர் பிரணாப் சென் அதனுடைய தலைவராக அமைக்கப்பட்டார். இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, இப்போ அவர் சொன்னார்ல, அந்த நோக்கம் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும் முறை எப்படி, மாதிரி வடிவமைப்பு எப்படி, கணக்கெடுப்பதற்கான கருவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்வதற்காக தான் அமைக்கப்பட்ட கமிட்டி. ஓகே, இவங்க போனாங்க, 1 வருஷம் ஆகுது. அங்கே ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எந்த முயற்சி செய்யவில்லை. இதை கடந்த கூட்டத்தில் பேசிட்டாங்க. பிரச்சனையே அதுதான். நீங்கள் எப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறீங்க, எங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணி எங்களுக்கும் 1 இயர் ஆச்சு, என்ன மாதிரி முயற்சி செய்ய போகிறோங்கிறத நம்ம விவாதம் செஞ்சோம்னா நாம் அது ஒரு முடிவுக்கு வரலாமேன்னு பேசிட்டாங்க. அவ்வளோதான். நீ இப்படி கேள்வி கேட்குறியா, உன்னை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். ஆனால் இவர் சார் சொல்கிறார்ல, இது விஞ்ஞான முறைப்படி, நீங்கள் என்ன முறைப்படியாலும் பண்ணுங்கள், இது ஒரு சட்டப்படியான நடவடிக்கை. ஆர்டிகல் 2846 படி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது கூட ரொம்ப சுருக்கமான வார்த்தைன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் வாழ்கிற மக்களோட நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக, சாதாரணதில் வெறும் எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கு இல்லை, எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய பொருளாதாரம் என்ன, எந்த பகுதியில் அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள், எந்த பகுதியில் மக்கள் குறைவாக இருக்கிறார்கள், என்ன மாதிரி வீடுகளை குடியிருக்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, இவர்கள் வேலையில் இருக்கிறார்களா இல்லையா, இப்படி போன்ற பல்வேறு தகவல்களை கொடுப்பது மட்டுமல்ல, ஆர்டிகல் 81, 82 படி ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்ச உடனே ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பேசக்கூடாதுட்டாங்க. பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் சொல்லுங்கள். என்னையா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்னா, தொகுதி வரையறை இருக்குல்ல, ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 எடுத்தோம், அதுக்கப்புறம் தொகுதி வரையறை பண்ணியிருக்கிறோம். அப்போ 2021 நடத்த முடியல, அது கொரோனா, அது நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஆனால் 2024 நடத்துறதுக்கான முயற்சி நடக்கணும்ல, அதையும் பண்ணலை. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, சட்டப்படியான பல நடவடிக்கைகள் தடைபடுகிறது. அப்போ தொகுதி மறுவரையறை செய்யணும்ல, அந்த தொகுதி மறுவரையறை செய்வதற்காக உடனே செஞ்சு ஆகணும். நீங்கள் பெண்களுக்கு 33% கொடுக்கப்படும்னு சொல்லி போன நவம்பர் 2023 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, எல்லா கட்சியும் ஆதரிச்சாங்க. ஆனால் எப்போ நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி முடிக்க போறீங்க, எப்போ பெண்களுக்கு கொடுக்க போறீங்க? ஏன்னா தொகுதி மறுவரையறை செய்கிற பொழுது தான் அது வழங்கப்படும் இல்லைங்களா? அப்போதானே எண்ணிக்கை எவ்வளோன்னு வரும். ஆனால் நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்க? அப்போ பல பிரச்சனைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஅலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் வருகிற பொழுது பல விஷயங்களை அதை ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த கரீப் கல்யாண் திட்டம், 80 கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்குறோம்ல, அந்த திட்டத்தில் 10 கோடி பேர் விட்டு போச்சுங்க. இந்த 80 கோடிங்கிற கணக்கு எதில் வந்ததுன்னா 2011 சென்சஸ் படி தான் 80 கோடின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக நம்மகிட்ட தரவுகள் இல்லை. அதனால என்னன்னா 10 கோடி பேர் அவங்க உணவுப் பொருட்கள் பெறுவதிலிருந்து வெளியேறி விட்டார்கள். 10 கோடி பேர் எந்த ரேஷன் கார்டுலையும் வரல. இப்போ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் ஏரியா வைஸ் கணக்கு. நீங்கள் ஒரு பஞ்சாயத்து எப்படி இருக்கணும், எதனோட அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில், ஒரு வார்டு எப்படி இருக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை சட்டமன்ற தொகுதி ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கணும், அல்லது ஒரு பாராளுமன்ற தொகுதி எப்படி இருக்கணுங்கிறது எல்லாம் வரையறை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி இல்லை. நீங்கள் மெத்தடை வேணா எப்படி வேணா வச்சுங்க, ஃபோனில் கூட கேட்கலாம், ஆன்லைனில் பேசி எடுத்துக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் என்ன தொடங்கவே இல்லை. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 2019 பட்ஜெட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக சென்சஸுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அலோகேட் பண்ண போனால் 12,700 கோடி ரூபாய். நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆனால் இந்த 2024-25 சென்சஸ் டிபார்ட்மெண்ட்
அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒதுக்கிய பணம் வேற 1309 கோடி. இப்போ ஒரு சந்தேகம் வருது, அப்ப இந்த வருஷத்துல நடக்குமா நடக்காதா? ஓகே, ஏற்கனவே இந்த வருஷம் செப்டம்பர்ல ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க, ஆரம்பிச்சு மார்ச்ல கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனா இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த நடவடிக்கை எடுப்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டியை கலைத்திருக்கிறார்கள். இது எதனால் என்பது இவர் சொல்ற காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு முதல் காரணம் என்னன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதை தடுப்பதற்காக அல்லது தாமதப்படுத்துவதற்காக, எதிர்க்கட்சி சொல்வதை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தள்ளி போடுகிறார்களோ என்று சந்தேகம் வருகிறது. ஓகே.